பணம் இருக்கிற இடத்த பத்தி பேச வைக்கணும். நீங்க ஏதாவது தப்பா பேசினா அதுவும் இதுல ரெக்கார்ட் ஆயிடும். வாங்க போலாம். என்னையா இது? இந்தாங்க போங்க, போய் குத்துங்க. போலீஸ்காரர் இருக்காரு. வணக்கம் சார். அந்த அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும். நானும் இவ்ளோ கேக்குறேனே, கொஞ்சமாவது வாய் திறந்து பேசுறியா? ஏங்க ஒரு நிமிஷம் இப்படி வாங்களே. வாங்க. உங்க புருஷனுக்கு இப்ப எப்படிமா இருக்கு? அதுக்கு என்ன, உசுரோட தான் இருக்கு. பூமிக்கு பாரமா வாயவே திறக்க மாட்டேங்குது. நானு அன்னைக்கே சொன்னல, அசிஸ்டன்ட் கமிஷனர் என்னோட கொழுந்தனாரு. அதான் சொன்னீங்களே. வணக்கம்மா. அவரு எனக்கு சின்ன மாமனாரும் கூட. அப்படியா? ஏங்க எனக்கு வணக்கம் சொல்ல மாட்டீங்களா? வாய முடியா. உங்க வீட்டுக்காரரு பணத்தை எங்க வச்சிருக்காருன்னு சொல்லலன்னா சுட்டு கொன்னுடலான்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. கோடி புண்ணியமா போச்சு. முதல்ல அதை செய்ய சொல்லுங்க. ஏங்க அவர் செத்தா உங்களை விட்டுருவாங்களா? ஏன், நான் என்ன பண்ணேன்? உங்ககிட்ட உண்மையா சொல்லிருப்பாருன்னு உங்களை ஜெயில போட்டு மிதிப்பாங்க. பரவாயில்லையா? ஐயோ, நான் அந்த ஆள் கிட்ட கேட்டு சொல்லிடுறேங்க. ஒரு நிமிஷம், திரும்ப ஏதோ பூச்சி இருக்கு போல இருக்கு. இப்ப போயிடுச்சு. போங்க, இப்ப போய் சொல்லுங்க. யோ, மரியாதையா சொல்லிடு, அந்த பணத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? கண்ணை மூடிக்கிட்டு மயங்கின மாதிரி நாடகம்லாம் ஆட வேணாம். அப்புறம் நீ நிரந்தரமா கண்ணை மூடிடுவே, பாத்துக்க. நம்ம பணத்தை கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு நம்மளையே மைக்கு வைக்க சொல்லிட்டானே. சேர்மதுரை வாய திறந்து பேசினாலே ஏசிக்கு விஷயம் போயிடும். அப்புறம் அந்த 15 கோடியும் போயிடும். யோ சொல்லியா, எதுக்கே கண்ணை மூடிட்டு இருக்க? இந்த பாரு, வேணா நாடகம் ஆடாத. யோ எழுந்து ஏதாவது பேசியா? யோ வாய போலாம். கண்ணு தெரையா, ஏதாவது சொல்லியா? எங்கேயா அந்த பணத்தை வச்சிருக்க? எங்கிட்டயாவது சொல்லியா? என்னங்க இது, சேர்முதரை எதுவுமே பேச மாட்டேங்கிறானே. நான் இவ்வளவு தூரம் கேக்குறேன்ல, வாய திறந்து ஏதாவது பேசுறியா? நீ சொல்லி தொலையா? யோ கண்ணு தெரையா, இப்படி என்கிட்ட கூட சொல்லாம அந்த பணத்தை வச்சிட்டு என்னதாயா பண்ண? ரத்னம், நீ சொன்ன மாதிரியே செஞ்சிட்டேன்பா. சேர்முதரை இது வரைக்கும் எதுவுமே சொல்லலையே. அவங்கிட்ட விஷயத்தை கறக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். டாக்டர் எங்க இருக்காரு? சிஸ்டர் ஒரு நிமிஷம் வாங்க. சொல்லுங்க சார். ரூம் நம்பர் 12ல பேஷண்ட் மயக்கமாயிட்டார் போல இருக்கு. கொஞ்சம் என்னன்னு பாருங்களேன். சார், அவர் தூங்குறதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் சார். எழுந்துக்க 4 மணி நேரம் ஆகும். ஓகே, தேங்க் யூ. ஓகே சார். வாங்க. அப்ப பேசல. அத்தை, அந்த 15 கோடிக்கு நமக்கு இன்னும் 4 மணி நேரம் தான் டைம் இருக்கு. அவன் அப்புறம் கண் முடிச்சு பேசிட்டானா அந்த 15 கோடி நமக்கு இல்ல. ஐயோ, அப்ப என்ன பண்றது? வேற வழியே இல்ல. அந்த கிரி சர்க்கார்ல போய் விழ வேண்டியதுதான். வாங்கண்ணா, உள்ள வாங்க. எப்படிமா இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். வாங்க உட்காருங்கண்ணா. சம்பந்தி இருக்காரம்மா? இருக்காரு, மேல இருக்காரு. கூப்பிடுறேன். பூமிகா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. அப்பா வந்திருக்காரு. அப்பா வாமா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அக்கா நல்லா இருக்காமா. அம்மா எல்லாரும் நல்லா இருக்காங்க. பூமிகா, அப்பா வந்திருக்காருன்னு மாமா கிட்ட சொல்லு. சரிங்க. கவிதா, இதோ வந்துட்டேன் அத்தை. கொஞ்சம் இங்க வா. பாத்தியா? குரலை கேட்டவனே காஃபி கொண்டு வர. எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கேம்மா. அக்கா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அண்ணே, அவந்திகா கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுக்கு வரணும். அதான் என்னோட ஆசை. எங்களுக்கும் எப்பவுமே இதே பேச்சுதாம்மா.
நினைச்சேன் என்னடா இந்நேரத்துக்கு வெள்ளக்குடி ஆட்டிக்கிட்டு சமாதான புறாவை பறக்க விட்டுட்டு ஒருத்தர் வரலையே நினைச்சேன். கரெக்டா வந்துட்டீங்க. டேய் என்ன நட்ராஜ் ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? வீடு தேடி வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடாம எப்படி அவமானப்படுத்துவ? அம்மா நம்மள நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள வாங்கன்னு கூப்பிடலாமா? நம்மள கெடுக்கணும்னு நினைக்கிறவங்கள எப்படிமா வான்னு கூப்பிடுறது? நட்ராஜ் நீ ரொம்ப அராஜகமா நடந்துக்கிற. அம்மா வந்தவங்கள சொன்னா வர சொன்ன உங்களுக்கு ஏமா கோவம் வருது? அம்மா நீங்க என்னதான் இழுத்து இழுத்து இவங்களை கொண்டு வந்து ஒட்ட வைக்கணும்னு நினைச்சா கூட என் மனசுலயும் என் வாழ்க்கையிலயும் உங்க பொண்ணுக்கு இடமே இல்லமா. நட்ராஜ் என்னடா பேசிட்டு இருக்க? வாங்க சம்பந்தி உட்காருங்க. இவன் கோபம் இன்னும் தீராம என்னமோ உளறிட்டு இருக்கான். பரவாயில்ல சம்பந்தி, புருஷனையும் அவங்க குடும்பத்தையும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு வளர்க்க தெரியலனா இதெல்லாம் கேட்டுதானே ஆகணும். போதும் சார், அம்மாவும் அப்பாவும் இருக்காங்களேன்னு பாக்குறேன். இல்ல நல்லா ஏதாவது சொல்லிடுவேன். நட்ராஜ் சம்பந்தி நட்ராஜ் ஆத்திரப்படாதீங்க, கோச்சிக்காதீங்க மாப்ள. 2 நிமிஷம் நான் வந்த விஷயத்தை பேசிட்டு போயிடுறேன். விடுங்க சம்பந்தி, அவன் தான் ஏதோ பேசிட்டு இருக்கானா, அவனுக்கு ஏத்த மாதிரி நீங்களும் பேசிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க சம்பந்தி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் சம்பந்தி. யாருக்கும் ஒரு தீங்கும் நினைக்காதவங்க நீங்க. உங்களுக்கே இப்படியெல்லாம் சிக்கல் வரதுக்கு நான் தானே காரணம். சேர்மத்துறை பேச்சை கேட்டு நான் உங்ககிட்ட பணம் கேட்டது என்னோட முட்டாள்தனம். கப்பலை உடைக்கணும், காசை பார்க்கணும்னு பேராசைப்பட்டது நான். அதுக்காக தானே நீங்க இத்தனை சிக்கல்ல மாட்டிக்கிட்டீங்க. என்ன சம்பந்தி, நீங்க எங்களுக்கு எடுக்கணும்னு நீங்க பணம் கேட்டீங்க, நீங்க நல்லா இருக்கணும் தானே கேட்டீங்க. அத கூட நீங்க கை நீட்டி வாங்கலையே, நான் தானே திருப்பி எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன குற்றம் சொல்லக்கூடாதுங்கிற பெருந்தன்மையில நீங்க பேசுறீங்க. நான் கேட்கலனா நீங்க ஏன் அங்க இங்கன்னு பணத்தை பெறட்ட போறீங்க? அண்ணே எதுக்கு இப்ப இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஒரு கெட்ட நேரம் ஏதோ நடந்து போச்சு, இப்ப என்ன செய்யறது? எல்லாத்தையும் பட்டுதானே ஆகணும். சரியாயிடுன்னு சாமிக்கு விளக்கேத்தும் போது ஒரே ஒரு செகண்ட் எங்களுக்கும் சேர்த்து வேண்டிக்கோங்க, அது மட்டும் போதும். இல்லம்மா, நியாயமா பார்த்தா இந்த 15 கோடி ரூபாய் பிரச்சனையை நான் தான் தீர்த்து வைக்கணும். இப்போ அந்த அளவுக்கு என்னால பெறட்ட முடியல. என்னால முடிஞ்சது இந்த 3 கோடி தான். இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க சொத்துக்களை விற்காம இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு தான் என்னோட ஆசை. ரொம்ப நன்றி சம்பந்தி. கஷ்டத்தை பங்கு போடுறதுக்கு தான் மனுஷங்க தேவை. நீங்க ஒரு பெரிய மனுஷனா எனக்கு கை கொடுக்கணும்னு வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனா இப்போதைக்கு சமாளிக்க முடியாத பிரச்சனைன்னு எதுவும் இல்லை, நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க இதை எடுத்துக்கங்க. மருமக மேல டைவர்ஸ் கேஸ் நடக்கும்போது எப்படி பணம் வாங்குறதுன்னு யோசிக்கிறீங்க போல இருக்கு. ஒருத்தி தானே சம்பந்தி அப்படி. ஏன் இன்னொரு பொண்ணு இந்த வீட்டு மருமகளா தானே இருக்கா? அவ வாக்கப்பட்டிருக்கிற குடும்ப பிரச்சனை என் பிரச்சனை இல்லையா? எந்த நோக்கத்தோடு இந்த பணத்தை நான் வேண்டான்னு சொல்லலைங்க. வேற சில ஏற்பாடெல்லாமும் பண்ணிருக்கேன், எல்லாம் ரெடி ஆயிடும். இருக்கட்டும் சம்பந்தி, இதையும் கையில வச்சுக்கோங்க. ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டுமே, அப்புறமா திருப்பி கொடுங்க. நீங்க நினைக்கிற அளவுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க. இது ஒரு சின்ன சிக்கல். அது கூட பண பிரச்சனையை தாண்டி ஒரு மனப்பிரச்சனை தான். எல்லாமே சரியாயிடும். இன்ஸ்பெக்டர், நீங்க இங்கே இருங்க. ஓகே சார். மாமா, ரத்னம் அது. ரத்னம் வா 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 வா. வணக்கம் மாமா. வணக்கம் சார். எப்படி இருக்காங்க பொண்ணு அவந்திகா? தேங்க்ஸ். நல்லா இருக்கேன் சார். மாமா, இந்த குடும்பத்துல உங்க பொண்ணால வாழ முடியலன்னா வேற எங்க தான் போய் வாழ முடியும் சொல்லுங்க. மாமா, இன்னைக்கு எப்படியாவது சேருமுதுரை கிட்ட இருந்து பணம் இருக்கிற இடத்த தெரிஞ்சுப்பேன். இன்னும் 3 நாள்ல பணம் நம்ம கைக்கு வந்துடும். அது வரைக்கும் கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க. இதுக்காக சொத்தை விற்கிறத பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. இத பத்தியே வருத்தப்பட்டு இருக்காம நம்பிக்கையோட இருங்க. சீக்கிரம் உங்க பணத்தை கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. ரொம்ப சந்தோஷம்பா. உண்மையிலேயே நாங்க இனிமே நிம்மதியா இருப்போம். கிரியை நான் சீக்கிரம் பிடிச்சிருவேன். நீங்க இன்னும் நிம்மதியா இருக்கலாம். சரி மாமா, நான் கிளம்புறேன். இதை சொல்லிட்டு போக தான் நான் வந்தேன். வரேன்க்கா. ரத்னம் ஏதாவது சாப்பிட்டு போப்பா. இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிம்மதியா வந்து சாப்பிடுறேன். வரேன் சார். வரேன் மாமா. சார். வரேன்டா. சரி சரி, அப்ப நானும் கிளம்புறேன் சம்மந்தி. சாப்பிட்டு போங்க, எல்லாத்தையும் எடுத்து வைங்க. இல்ல வேண்டாம். நான் வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தேன். இப்ப கூட ஏதோ மன வருத்தத்துல தான் பணம் வாங்க மாட்டேங்கிறீங்களோன்னு ஒரு சின்ன உறுத்தல் இருக்கு. ஐயோ, சத்தியமா சொல்றேன், அப்படிலாம் எதுவும் இல்ல. ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. நான் வரேன். பூமிகா, சரிக்கா.
நான் எடுத்துக்கிறேம்மா, நான் பரவாயில்லப்பா, எடுத்துக்கிறேன். வாங்க. டேய் வர சம்மந்தி. வாங்க சம்மந்தி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதாங்க பிரச்சனை எல்லாம் தீந்துடும்னு எனக்கு நிம்மதியா இருக்கு. இல்லங்க? உன் மனசு போலதான் நடக்கும். அத்தை அவங்க மட்டும் வராம என்ன தனியா அனுப்பிட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்களே. சேர்மதுரை கதையை முடிச்சிட்டியான்னு டிசி கேட்டாருன்னா நான் என்ன பதில் சொல்றது? அந்த ஊசி மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே. ஐயோ ஆண்டவா என்ன காப்பாத்து. வந்துட்டோம். இதுக்கப்புறம் அவர்கிட்ட எப்படி போய் சொல்றதுன்னு தெரியலையே. என்னையா அவன் கதையை முடிச்சிட்டியா? அது வந்து சார், பயப்படாத. முதல் கொலை பண்ணும்போது பயமாத்தான் இருக்கும். அப்படியே கை கால்லாம் நடுங்கும், பூமிக்குள்ள புதையிற மாதிரி தான் இருக்கும். 3 மாசத்துல எவனும் கண்டுபிடிக்கலன்னு வையே, ஒரு திமிரு வரும் பாரு. அந்த கடவுளுக்கு கூட அவ்வளவு கர்வம் இருக்காது. பயப்படாத, எங்கேயும் தலைமறைவு ஆயிராத. சம்பந்தப்பட்டவன் எவன் காணாம போயிட்டாங்கிறது தான் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதனால நீ அங்கேயே சுத்திக்கிட்டு எல்லா கேள்விகளுக்கும் உண்மையாவே பதில் சொல்லு. நீ தான் கொலை பண்ணியா அப்படிங்கிற கேள்வியை தவிர, அங்க போனியான்னு கேட்டா போனேன்னு சொல்லு, இருந்தியான்னு கேட்டா இருந்தேன்னு சொல்லு. இன்னும் 2 எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் நீ எனக்கே கிளாஸ் எடுப்ப. சார் என்ன மன்னிச்சிடுங்க சார். எந்திரா, எந்திரே, எந்திரே. நல்லா சார், நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒருத்தன ஆள் இல்ல சார். சேர்மதுரை தப்பிச்சிட்டேன் சார். என்னடா சொன்ன? ஏண்டா உன்னை கத்தியால குத்த சொன்னா, கழுத்தை நெரிக்க சொன்னா, வெடி வைக்க சொன்னா, இல்ல கண்டது நம்ம வெட்டி போட சொன்னா? ஒரு ஊசியை தரடா மாத்தி வைக்க சொன்ன. இதுக்கு கூட நீ லாயக்கு இல்லைன்னா எதுக்குடா அவ்வளவு காசுக்கு ஆசைப்படுற? சார், ஊசியை மாத்தி வைக்கிறதுல கரெக்டா பண்ண சார். அப்புறம் என்ன பூனை குறுக்க போயிடுச்சா? ஆனா காரியம் நடக்க போற நேரத்துல கரெக்டா கால் தடக்கு கீழே விழுந்துட்டேன் சார். நீட்டி முழக்காம நடந்தத சொல்றா. நடந்ததான் சார் சொல்றேன். அந்த நர்ஸ் ஊசி போட போக போது ஆர்வ கொள்ளல கெட்டி பார்த்தேன். அப்புறம் டோர் திறந்து அவ மேலே போய் விழுந்துட்டேன். ஊசி விழுந்து தெரிச்சிருச்சு சார். அந்த நர்ஸ் சொன்ன மாதிரியே அந்த ஊசி கோட்டை ஊசி மாதிரி வளைஞ்சு போச்சு சார். அவ அந்த ஊசியை தூக்கி போட்டு போயிட்டா. மடையா, டவுசர் போட்ட ஒரு சின்ன பையன் கிட்ட சொல்லி இருந்தா கூட அவன் சரியா செஞ்சிருப்பான். தடிமாடு மாதிரி வளர்ந்திருக்க, ஒரு சின்ன வேலையை கூட செய்ய முடியாது. நீ எல்லாம் இருக்கிறத விட சாகிறதே வேண்டாம்.
கிளம்பிட்டீங்க? உன்னை எல்லாம் நம்புனா காலத்துக்கு எதுவும் நடக்காதுடா. அந்த சேர்மத்துறையோட கதைய நானே முடிக்கிறேன். இத்தால் போற வேகத்தை பார்த்தா சேர்மதுரை காலி போல இருக்கு. எனக்கு ஆபீஸ்க்கா? இல்ல பூமிகா, செக்கப்க்கு போகணும். தனியாவா போறீங்க? இல்ல, திலீபன் வந்துட்டு இருக்காரு. தாய் நர்சிங் ஹோம் தனபாகியம் டாக்டர் தானே? ஆமா. என்ன பூமிகா, எதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? இல்ல, நீங்க ஏன் நட்ராஜ் மாமாவை துணைக்கு கூட்டிட்டு போக கூடாது? ஏ, திலீபன் தான் வந்துட்டு இருக்காருல. இல்லக்கா, இப்பதான் அம்மா கிட்ட பேசினேன். அவந்திகா அக்காவை செக்கப்க்கு அழைச்சிட்டு போகணும்னு சொன்னாங்க. அதே நர்சிங் ஹோம், அதே டாக்டர். நட்ராஜ் மாமாவோட நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அக்காவும் மாமாவும் பாத்துப்பாங்க. அவங்களுக்கு பாலம் கட்டுறதுக்கு நம்ம மணல் சுமப்போமே. பூமிகா, நீ சொல்றது சரிதான். ஆனா நட்ராஜ் மாமாக்கு சந்தேகம் வராம எப்படி சம்மதிக்க வைக்கிறது? ஆமால அத்தை. அத்தை, என்ன கவிதா? இங்க வாங்க, ஒரு நிமிஷம். இங்க வாங்க. என்ன என்னாச்சு? ரெண்டு பேரும் துவாரக பாலகர்கள் மாதிரி நிக்கிறீங்க. என்ன விஷயம்? அத்தை, நாங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு திட்டம் போட்டிருக்கோம். அத நீங்க தான் எப்படியாவது நிறைவேற்றி வைக்கணும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடே உற்சாகமா இருக்கே. என்ன திட்டம்? நான் என்ன செய்யணும்? சொல்லுங்க சொல்லுங்க. அத்தை, நான் போற டாக்டர் கிட்டதான் அவந்திகா அக்காவும் இப்ப செக்கப்க்கு வர போறாங்களாம். நான் நட்ராஜ் மாமாவை கூட்டிட்டு போனா மாமா அக்காவை பாப்பாரு. நேர்ல பார்த்தா மாமாவோட கல்மனசு கரையாதான்னு ஒரு சின்ன ஆசை அத்தை. ஆமா அத்தை, நல்ல விஷயம் தானே, செஞ்சிருவோம். ஆனா நட்ராஜ் மாமா இதுக்கு ஒத்துப்பாரா? நான் அவனை சம்மதிக்க வைக்கிறேன். ஐயோ மாமா. சரி, வயித்து வலி நடிக்கலாம். ஐயோ, உனக்கு இல்லடி வயித்து வலி. நீங்க வா, நடி நடி சீக்கிரம். என்ன கவிதா, என்னமாச்சு? ஐயோ, வயித்து வலிக்குதா? என்னம்மா, ரொம்ப வலிக்குதா? என்னாச்சு கவிதா? என்னமாச்சு? என்னாச்சு? கடுமையான வயித்து வலியா கவிதாவுக்கு? ஹாஸ்பிடல் போகணும்னு நான் திலீபனுக்கு போன் பண்ணா அவனுக்கு ஏதோ பெரிய வேலை இருக்குன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டான். அப்படியா? சரிமா, நான் கால் டாக்ஸி போன் பண்றேமா. நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துருங்க. நான் கூட்டிட்டு போணுமா? நான் ஐயா உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனோம். என்னால இப்ப போக முடியாது. அப்படியா? இப்ப யார கூப்பிடுற? திலீபனமா? டேய், நான் தான் சொன்னேன்ல, திலீபனை நான் கூப்பிட்டேன். அவனால வர முடியல. என்ன உன் போனை பிடி, போய் வேலையை பாரு. ஐயோ அம்மா, உன்னால முடியலன்னா போயிட்டே இரு. என்னம்மா, வலிக்குதா? இந்த வீட்ல யாருக்காவது ஒரு பிரச்சனைனா நாம பதறோம். நமக்கு ஒரு பிரச்சனைனா யாருமே வர மாட்டாங்க. கவிதா, நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ. நான் சமைச்சு முடிச்சிட்டு நானே உன்னை கூட்டிட்டு போறேன். அது வரைக்கும் வலி தாங்குவல்ல? இதே வேற யாருக்காவது ஒரு பிரச்சனைனா நான் கூட்டிட்டு போறேன்னு திலீபா இருந்தா சொல்லிருப்பான். அவன மாதிரி எல்லாரும் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியுமா? போடா, போய் வேலையை பாரு போ. வக்கீல் ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து அனுப்புறாராமா, அதை நான் கையெழுத்து பண்ணுமா? இல்லன்னா நானே கூட்டு போயிட மாட்டான். நான் உன்னை கேக்கலடா. வலியில துடிக்கிற அந்த பொண்ணு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறதை விட வக்கீல் குடுக்கிற பேப்பர்ல கையெழுத்து போடுறது உனக்கு முக்கியமா போச்சா? மயக்கமா வருது. மயக்கம் வருதா? கொஞ்சம் சரிம்மா. அம்மா, நான் கூட்டு போறேம்மா. நான் போய் கார் சாவி கொண்டு வந்துடுறேம்மா. ஐயோ கடவுளே, இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல எனக்கு. சரி, சீக்கிரம் திலீபனுக்கு போன் போடு. நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நட்ராஜ் திலீபனுக்கு போன் பண்ணி சொல்லிட போறான். எங்கேயா இருக்கத யார்கிட்டயாவது பேசிட்டு இருப்பான். மறுபடியும் ட்ரை பண்ண. இந்த தொடரை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்க்கும்போது கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தயவு செஞ்சு கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இன்னுமா பண்ணாம இருக்கிறீங்க? உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.